ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் தெரியாமல் தவறுதலாக ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய்விட்டோம் என்று சொன்னாலோ, ரயில்வே அந்த பாதையை கிராஸ் பண்ணிவிட்டோம் என்று சொன்னாலோ, ரயில்வே போலீஸ் நம்மை கண்டிக்கும், தண்டிக்கும், அதுக்கு ஃபைன் அடிக்கும். ஆனால் இந்த திருமுருகன் வாந்தி என்கின்றவன் கொஞ்சம் குண்டர்களுமாக சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷனிலே போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனிலே ஹிந்தியிலே எழுதியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அழிப்பதும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை கலைப்பதுமாக கொஞ்ச நேரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்களில் விளையாடி இருக்கின்றார். ஒரு ரயில்வே போலீஸோ அல்லது ரயில் பாதுகாப்பு போலீஸோ இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, மைண்டு விட செய்யவில்லை என்றுதான் தெரிகின்றது. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ரயில்வே என்பது என்ன சாதாரண விளையாட்டான விஷயம் என்று நினைத்தார்களா? அதிலேயும் ஒருவன் ரயிலுக்கு முன்னே குதித்திருக்கின்றான். இதில் எவனாவது இதுபோல் ஒரு பாம்பு கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வைத்து கொண்டு போனால் யார் என்ன செய்வார்கள்? பொதுமக்களுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு? இவர்கள் தமிழை ஆதரிக்கிறோம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் சும்மா போய். இப்பொழுது நாட்டிலே பல பிரச்சனைகள், நிறைய இடங்களிலே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை செய்திகள் வந்து கொண்டிருக்கும் போது இதை மடைமாற்ற வேண்டும். சுடலைக்கு இந்த புத்தி, அந்த புத்திக்கு உதவுவதுதான் இவனைப் போல திருமுருகன் வாந்திகளைப் போல கூட்டங்களுக்குள்ள வேலை. மத்திய அரசு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. ஏன் இப்படி இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கேள்வி.